ஒரு சாமியோட சிலை இருக்கு, இல்ல ஒரு உருவம் இருக்குன்னா, அது ஒரு எந்திரம். ஒரு விநாயகரோட உருவம் இருக்குன்னா, அது ஒரு எந்திரம். ஒரு முருகரோட உருவமே ஒரு எந்திரம். இந்த எந்திரம் நம்மளோட மனது இல்ல நமக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு கர்ணத்துல பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். இது என்ன சொல்லும்னா, இந்த தெய்வத்த போய் பாருன்னு நமக்கு நம்மள வந்து அறிவுறுத்தும். சில பேருக்கு தான் விநாயகர ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு முருகர ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு சிவன பிடிக்கும். இது ஏன் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு? எல்லாருக்கும் எல்லா கடவுளையும் பிடிக்கணுமா இல்லையா? பிடிக்கணுங்க. அதானே நியாயம். ஆ. அப்புறம் ஏன் மாத்தி நடக்குதுன்னா, நம்ம பேக்ரவுண்ட்ல நம்மளோட நம்ம ஹாரோஸ்கோப்ல வந்த எலிமெண்ட்ஸ் அந்த பஞ்ச அங்கம்னு சொல்றோம் இல்லையா? அது பஞ்சபூதம் மாரி நம்மள இயக்குது. இத பாரு, இத கொஞ்சம் கூடுதலா பாரு. சில பேர் சொல்லுவோம்ல, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு நெறைய நல்லது நடந்துருச்சு. இந்த சாமிய போய் பார்த்தாலே என் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அதுக்காக தான் அந்த உருவத்த அது ஒரு உருவமா வரைஞ்சு, நம்மளோட மனித வடிவத்திலேயே ஒரு தெய்வத்த வரைஞ்சு, அந்த மாரி செவுருல பார்த்தீங்கன்னா, மேல அதுவும் சீலிங்ல இருக்கும். ம். மேல டாப்ல வந்து ஸ்தபதிங்க வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னா, நடக்க போற ஈவெண்ட்ட முன்கூட்டியே வரைஞ்சு வைக்கிறது தான் அது. இல்ல நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டையும் சொல்லலாம். ஃபியூச்சரையும் சொல்லலாம். நடந்துட்டு இருக்கிறதையும் சொல்லலாம். எப்பயுமே ஒரு உருவம் நம்ம மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, அதுதான் நடக்க போகுது. இப்போ டேரக்ட்ல கூட நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, சில பிக்சர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இதுதான் பின்னாடி நடக்க போகுதுங்கிறதுக்கு நமக்கு முன்கூட்டியே ஒரு அறிகுறி. அந்த எனர்ஜி நமக்கு கொண்டு வந்து முன்கூட்டியே காட்டுது. இன்னும் சில பேர் கேட்பாங்க, "சார் அப்போ டேரக்ட் கார்ட உத்து பார்த்தா அப்படியே நடந்துருமா?" அப்படின்னுவாங்க. ஆமா, நடக்கும். நடக்க போறது தான் நமக்கு முன்கூட்டியே எடுத்துட்டு வந்து படம் போட்டு காமிக்குது. இப்படிதான் இருக்க போகுது. இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அது வேறுபடுத்தி காட்டுது. அதனால இது எப்படின்னா, நம்ம என்ன ஆங்கிள்ல பார்க்குறோமோ நமக்கு அப்படியே காட்சி கொடுக்க போகுது. ஸோ நம்ம கோவில்கள்ல இதெல்லாம் நம்ம எப்பயோ இதெல்லாம் பண்ணிட்டோம். பட் அத நம்ம ரிலேட் பண்ணி காமிச்சுக்கல. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா, கிளி ஜோசியம். ஆமா இல்லையா? சார். நெறைய பேருக்கு என்னங்க கார்டு எடுக்கிறதுன்னா, கிளி எடுக்கிற கார்டு, இவங்க மனுஷங்களே எடுக்கிற கார்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வச்சுர்றாங்க. அந்த ஆறா ஏன் அங்க குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பறவைட்ட குடுக்கும்போது, அது பொய் சொல்லாது. ம். அந்த ஆறா நம்ம முன்னாடி இருக்கும்போது, நம்ம கர்மா என்னவோ, அது இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அந்த கிளி எடுக்க போகுது.